என்னால தாங்க முடியல மாப்பிள்ள. கடைசி பொண்ணு செல்ல பொண்ணு எவ்வளவு பாசமா அன்பா வளர்த்தேன் தெரியுமா? அப்படி வளர்த்தவன் எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா இப்படி ஒரு அவமானத்துல தேடி கொடுத்துருக்கா. இதை எப்படி மாப்பிள்ள ஏத்துக்க முடியும்? அவளை பார்க்கும் போதெல்லாம் அவ ஏற்படுத்தி கொடுத்த அவமானம் தானே என் கண்ணு முன்னால நிக்குது. இது பார், அப்படி எல்லாம் பேசாத ரேவதி. நீ ஒன்னும் அப்பாவுக்கு அவமானத்தை தேடி தரணும்னு நினைக்கல. நல்லபடியா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்ச. ஆனா அந்த ஃப்ராடுங்க தான் நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கெட்ட பேரையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அது உனக்கு புரியுதா? நீங்க என்ன சொல்லுங்க மாப்பிள்ள, என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. இவ்வளவு அவமானமும் அந்த ஃப்ராடுங்களால தான் வந்ததுன்னு சொன்னாலும் இவளுக்கு அறிவு எங்க போச்சு? இவன் மட்டும் உங்க பேச்ச கேட்டிருந்தானா இப்படி ஒரு அசிங்கம் வந்திருக்குமா? இப்ப எதுக்கு நீ மறுபடியும் அதே பேசிட்டு இருக்க? போனதெல்லாம் மறந்துடு. வா, அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மனசை மாத்துவோம். நான் வரல மாப்பிள்ள, எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல. இதோ பாருங்க, நான் கடைசியா சொல்றேன், இதுக்கு மேலே நீங்க ரேவதி மேல தப்பு சொல்லி கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல எழுந்து சாப்பிட வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. எழுந்துருங்க. வா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா இது? முதல்ல எழுந்துருமா, முதல்ல எழுந்துரு. இல்லப்பா, முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் எழுந்திருப்பேன். மாமா, ஐயோ, ஆமா மாமா, செஞ்ச தப்பெல்லாம் நாங்க உணர்ந்துட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க மாமா. இல்ல மாமா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. என்ன மாப்பிள்ள, கையை விடுங்க. ரேவதி, அப்பா உன் மேல எந்த கோபமும் இல்ல, முதல்ல எழுந்துருமா. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா. எழுந்துடுறா. சரி, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், எழுந்துரு, எழுந்துரு. அப்பா, நான் திருந்திட்டேன்ப்பா. இனிமே நான் கேப்பர் பேச்சு கேட்டு முட்டாள்தனமா நடந்துக்க மாட்டேன்ப்பா. அது பாருமா ரேவதி, அதுக்காக நான் உனக்கு புத்தி சொல்லல. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு எல்லா புத்திமதியும் சொன்னோம். இனிமேலாவது நாங்க சொல்றதை கேட்டு நல்லபடியா பழிச்சுக்க, நல்லா வாழ கத்துக்க. அது போதும் எங்களுக்கு. சரிப்பா, இனிமே நான் பிசினஸ் பண்றேன், பணம் சம்பாதிக்கிறேன்னு புத்தியை பறி கொடுக்க மாட்டேன்ப்பா. நீங்களும் சுந்தர் மாமா சொல்றதை கேட்டு நடந்துக்கிறேன்ப்பா. அது போதும்டா. என்னங்க, இப்ப உங்க மனசு இறங்கிடுச்சா? வரீங்களா சாப்பிட? உங்களால நாங்களும் எல்லாரும் சாப்பிடாம இருக்கோம். ஐயோ, என்னது, இன்னும் யாருமே சாப்பிடலையா? இல்லையே. இந்த பார், சாப்பாட்டுக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கலாம், நமக்காக சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் பசிக்கலையா? மாமாவுக்கு பசிக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. சரி சரி, வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க சாப்பிடுவோம், வாங்க. நந்தினி சீக்கிரம் எழுந்துட்டா போல இருக்கு. நந்தினி, நான் எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ அதுக்குள்ள நீயாமா அகிலா? நான் நந்தினி தான் பூஜை பண்றாளோன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆமா, இது நந்தினியோட சேலையாச்சே. ஆமா ஆண்டி, இது நந்தினி அக்கா எனக்கு கொடுத்த சேலை தான். நான் பெங்களூர்ல இருந்து கட்டின புடவையோட வந்ததால மாத்திக்க வேற ட்ரெஸ் எடுக்கிற வரைக்கும் என்னோட ட்ரெஸ்ஸையும் யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்துட்டாங்க. ஆமா அத்தை, அகிலாக்கு இன்னைக்கு புது ட்ரெஸ் எடுக்கணும். அது வரைக்கும் என் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கட்டுமே, தப்பு இல்லையே. இல்ல இல்ல, அதெல்லாம் தப்பொன்னும் கிடையாது. நான் இந்த சேலையில இவள பார்த்ததும் நீதான் பூஜை பண்றியோன்னு நினைச்சு குழம்பி போயிட்டேன். எனக்கே எப்படின்னா, விஸ்வா வந்தா எப்படி குழம்பு போறானோ தெரியல. நீ என்ன நினைச்சு அகிலா கிட்ட பேசிட்டு இருக்க போறான். அகிலா, உனக்காக ஸ்பெஷலா ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கேன். டிஃபன் கூட ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 2 நிமிஷத்துல எல்லாமே ரெடி ஆயிடும். அப்புறமா சாப்பிடலாம் என்ன? சரிக்கா. அப்போ நீ எங்களுக்கெல்லாம் முன்னாடியே எழுந்து இதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா அத்தை. ஓ, அப்ப நீ ஸ்வீட் கூட பண்ணியா? ஆமா அத்தை. அந்த
ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி இருக்குமா இல்ல அத்தை வந்து இல்ல, சாப்பிட்டு இல்ல, பாருங்க இல்ல, சரி, அப்புறம் சரி, சொல்லுங்க வா 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 நந்தினி அக்காவும் மறக்குது ஆண்டியும் என் மேல உண்மையான பாசத்தோட பழகுறாங்க. இவங்க கிட்ட நான் உண்மையை மறைச்சு போலியா நடந்துக்கிறது என் மனசுக்கு உறுத்துது. சீக்கிரமே இங்க இருந்து போறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க கடவுளே. நந்தினி பிரமாதம். இப்படி ஒரு ஸ்வீட் நீ இது வரைக்கும் இந்த வீட்ல செஞ்சதே இல்லையே. ஏன் அத்தை நிறைய தடவை பண்ணிருக்கேனே. ஆனா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குமா. ம். அகிலா நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கால, பாவம் அவ வசதியா வளர்ந்த பொண்ணு. இதை விட பெரிய பெரிய ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டிருப்பா. அவளுக்கு வாய்க்கு ருசியா கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ண. ஆமாமா ரொம்ப நல்ல பொண்ணுமா அவ. ஆமா அத்தை. நந்தினி நீ முதல்ல ஒன்னா எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வை. அகிலா சாப்பிட வந்திருப்பா. சரி அத்தை. அகிலா, அகிலா, அகிலா. என்ன விஸ்வாவை அப்படி பார்த்துட்டு இருக்க? எப்போ நேர்ல பாப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இல்லக்கா, உங்க 2 பேரையும் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஜோடி பொருத்தம் ரொம்ப அழகா இருக்கு. அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கா? இந்த ஜோடி அமைய எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது தெரியுமா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ சாப்பிடு. சாப்பிடு. கூச்சப்படாம உன் வீடு மாதிரி நினைச்சு சாப்பிடாக்கீலா. எனக்கும் விஸ்வாக்கும் மேரேஜ் ஆனது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலா எனக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது. அப்படி இருந்த என் மனசை மாத்தி விஸ்வா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தெரியுமா? என்ன நந்தினி உன் கல்யாண சீடி ஓடுதா? ஆமா அத்தை. அகிலா நல்லா கவனமா கேளு. அப்பப்போ ட்விஸ்ட் டர்னிங் பாயிண்ட் எல்லாம் வரும். மிஸ் பண்ணாம கேளு. அப்பதான் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அன்பு உனக்கு புரியும். சாப்பிடுமா சாப்பிடு. ஆம்பளைங்களா ரொம்ப சுயநலமானவங்க, பொம்பளைங்களை மதிக்காதவங்க, கிள்ளுக்கீரையா நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க.
மனசுல கொஞ்சம் கூட நேர்மை இல்லாதவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் சந்திச்ச ஆம்பளைங்க எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ராமர் கோயில தவிர வேற எந்த கோயிலுக்கு போனதில்ல. ஆம்பளைங்க மேல கோவம் மட்டும் இல்ல, கடுமையான வெறுப்பும் இருந்துச்சு. அந்த வெறுப்புல எனக்கு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதமா இருந்துட்டேன். அப்பதான் விஸ்வாவை மீட் பண்ணேன். பொம்பளைங்களுக்கு துரோகம் பண்ணி ஏமாத்தி ஓடுறவங்களாதான் என் லிஸ்ட்ல ஆம்பளைங்க இருந்தாங்க. ஆனா அந்த எண்ணத்தை முதலா விஸ்வாதான் மாத்தினாரு. என்கிட்ட அவருக்கு என்ன பிடிச்சதுன்னு தெரியல, ஆனா அவர் என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. காதலிக்கிறேன்னு சொன்னாரு. நான் அவரை திட்டினேன், அவமானப்படுத்தினேன், போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கூட நிறுத்தினேன். ஆனா அவர் அசரல. அவரோட காதல என் மனசுக்குள்ள முழுமையா உணர வச்சுட்டாரு. விஸ்வா கூட பழக பழகதான் ஆம்பளைங்களையும் நல்லவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை காலம் பூரா லவ் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. விஸ்வா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? என் மேல எவ்வளவு அன்பாவும் பாசமாவும் இருப்பாரு தெரியுமா? அவரை மாதிரி நல்ல மனுஷன் ஒவ்வொரு பொம்பளைங்களுக்கும் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஆம்பளைங்க சரியில்லாதனாலதான் ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிரச்சனை வருது. அவங்க துரோகம் பண்றதுனாலதான் பொம்பளைங்க கண்ணீர் விட வேண்டியிருக்கு. விஸ்வா மாதிரி ஒரு ஜென்டில்மேன் எல்லாருக்கும் கிடைச்சா எந்த பொண்ணும் கண்ணீர் விட மாட்டா. என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு விஸ்வா. ஏகபத்தினி விருந்தனா ராமர் வாழ்ந்தாருன்னு ராமாயணத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில அப்படி ஒருத்தரை விஸ்வாவை நான் அடைஞ்சிருக்கேன். என்ன அகிலா, இரு இன்னொரு இட்லி வைக்கிறியா? ஐயோ அக்கா அக்கா போதும்க்கா. உனக்காக நான் இவ்ளோ செஞ்சிருக்கேன், அதெல்லாம் நீ சாப்பிடவே இல்லையே. இல்லக்கா வேண்டாம், வயிறு நிறைஞ்சிருச்சு. வயிறு நிறைஞ்சிருச்சா இல்ல என் கதையை கேட்டு உனக்கு போர் அடிச்சிருச்சா? சச்சே இல்லக்கா, நீங்க விஸ்வாவோட நல்ல குணங்களை பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நான் பழகின வரைக்கும் விஸ்வா கிட்ட இதையெல்லாம் பார்த்திருக்கேன். அதனால இன்ட்ரெஸ்டிங்கா தான் கேட்டுட்டு இருந்தேன். இந்தா. நிஜமா சொல்றேன்க்கா, விஸ்வாவை ஹஸ்பண்டா அடைஞ்ச விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி. எங்க சார் போகணும்? வளசர்வாக்கம் போகணும். உட்காருங்க சார். கடவுளே, அகிலாக்கு இப்படி ஆகும்னு சத்தியமா நினைக்கல. அந்த சிம் கார்டையாவது தூக்கி போடாமல் இருந்திருந்தா இன்னைக்கு கான்டாக்டாவது பண்ணியிருக்கலாம். அது கூட வழி இல்லாம போச்சு. இப்போ இப்போல்லாம் நான் கூட இருந்திருக்கணும்.
அந்த சாங்கை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன் சார் இது அருமையான பாட்டு சார், இது ஒவ்வொரு வரியும் கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். அதை ரசிக்க இப்போ அது வேண்டாமே, கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா ப்ளீஸ்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இந்த பாட்டுக்காக இந்த படத்தை எத்தனை தடவை பார்த்துருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் ஒரு காலம் சார். ஒரு புருஷனுக்காக 2 பொண்டாட்டிங்க பாடுற பாட்டு சார் இது. 2 பேரும் விட்டு கொடுக்காம எப்படி பாடுறாங்க பாருங்க. 2 பேருக்கும் அவர் மேல எவ்வளவு அன்பு இருக்கும் தெரியுமா சார்? இந்த பாட்டு கூட முத பொண்டாட்டி வீட்டுக்கு 2வது பொண்டாட்டி வந்து பாடுற மாதிரி இருக்கும் சார். அந்த ஹீரோ சும்மா சொல்லக்கூடாது சார், உங்களை மாதிரியே அழகா இருப்பாரு சார். படத்துல 2 பொண்டாட்டிங்களுடைய அன்புல சிக்கி தவிக்கிறது இருக்க, அப்பப்பா இப்பவும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு சார். டைரக்டர் கே பாலச்சந்தர் ரொம்ப அருமையா எடுத்திருப்பாரு சார். இந்த காலத்துல அன்பு காதெல்லாம் எங்க சார் இருக்கு? ரொம்ப சிம்பிளா பிக்கப் டிராப் எஸ்கேப்னு ஆயிடுச்சு சார். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் சிலர் பாசத்தையும் நினைக்கிறாங்க சார். உண்மையான அன்பை எங்கேயும் பார்க்க முடியல சார். கொஞ்சம் ஜானகி நகர் போறீங்களா? ஜானகி நகர்ல எந்த தெரு சார்? போங்க சார் சொல்றேன். சரிங்க சார். போய் இந்த லெஃப்ட் திரும்புங்க. இதுல எத்தனாவது வீடு சார்? அந்த 3வது வீட்டுல இருந்து பாட்டு. ஹாய் மார்னிங். வாங்க. பெங்களூர்ல இருந்து இப்பதான் வரீங்களா? மதுரைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் எதுக்கு பெங்களூர் போனீங்க? உனக்கு யார் சொன்னது? உங்க செல்போன் தான் சொல்லுச்சு. ஆமாங்க, உங்க நம்பருக்கு ட்ரை பண்ணேன், அப்போ கன்னடத்துல ரெக்கார்ட் வாய்ஸ் வந்துச்சு. ஸோ நீங்க பெங்களூர் போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட் தானே? பெங்களூர் தான் போனேன். எதுக்கு போனீங்க? ஆபீஸ் ஒர்க் மதுரையில, அப்புறம் எதுக்கு பெங்களூர் போனீங்க? மதுரையில் அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பிரச்சனைக்காக போக சொன்னாரு. அங்க போறதுக்குள்ள பெங்களூர்ல இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்னு டிசைட் ஆயிடுச்சு. சரி நீங்க அங்க போங்க, நான் மதுரையை பாத்துக்கிறேன்னு சொல்லி டக்குன்னு ஃபிளைட்ல போக சொல்லிட்டாரு. அங்க அகிலா வீட்டுக்கு போயிருந்தீங்களா? சொல்லுங்க, பெங்களூர்ல அகிலா வீட்டுக்கு போனீங்களா? எதுக்கு போகணும்? நான் வேலை விஷயமா போயிருந்தேன். எதுக்கு அகிலா வீட்டுக்கு போகணும் தேவையில்லாம? அகிலாவோட அப்பா இறந்துட்டாருங்க. உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அகிலாவோட அப்பா இறந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். நீ தானே சொன்ன, இப்பதானே சொன்ன, அப்புறம் எப்படி தெரியும்னா? ஆமால, அகிலா ரொம்ப பாவங்க. அப்பா இறந்த கையோட அவங்க மாமாவும் அத்தையும் அவ சொத்தையெல்லாம் எழுதி வாங்கி வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம். ஏய், என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்க, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அகிலாவே சொன்னாங்க. அகிலாவா? ஆமாங்க, அகிலாவை நான் பார்த்தேன். அவதான் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னா. எனக்கு புரியல. அகிலாவை வந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். என்னங்க அப்படி பாக்குறீங்க? அகிலா நம்ம வீட்ல தான் இருக்கா, மேல ரூம்ல தான் இருக்கா. வாங்க போய் பார்க்கலாம்.
விஸ்வா 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 ஏன் வராம நின்னுட்டீங்க? அகிலா முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? பெங்களூர்ல நாம சொல்லாம கொள்ளாம வந்தத நான் அகிலா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணாம வாங்க. வாங்க. என்ன விஸ்வா ஷாக் ஆயிட்டீங்க? அகிலாவை நீங்க இப்படி எதிர்பார்க்கல. அகிலாவை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ கூட்டு வந்தியா? எப்படி? அகிலா மட்டும் இல்லைன்னா நம்ம கண்ணம்மாவை நம்ம உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுங்க. ஆமா விஸ்வா, அகிலா நம்ம குழந்தை உயிரை காப்பாத்தினவ. புரியல. நான் கோயிலுக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு பொம்பளை அந்த கடவுள் தாங்க அகிலாவை அனுப்பி நம்ம கண்ணம்மாவை காப்பாத்த வச்சது. அகிலா, நான் மறுபடியும் சொல்றேன், என் கண்ணம்மா உசுரை காப்பாத்தின உன்னை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன்.